யாரா நீ? உன் பட்டு புடவைக்காக உனக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சேன் எங்க இருக்கக்கூடிய பெண்கள். ஆர்கே நகர் மணி வாய்க்கிலேயே பேசும்போது நினைச்சேன் வாடகை வாயா தான் இருப்பாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எந்த கட்சி அப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னாக்கா நீங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. நேத்து பேஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலா மாதிரி திமுக சப்போர்ட் பண்ணி எங்கிருந்து தான் வராங்க அப்படின்னு தெரியல. அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேசுறாங்க. அனைத்து அநியாயமே திமுக சார்ந்து நடந்திருக்கு. அதுல ஒன்னாச்சு பேசுனாங்க அப்படின்னாக்கா ஓகேடா, அக்கா மனசாட்சியோட பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். பட் வாங்கின காசுக்கு வக்கனியா பேசுனீங்க அப்படின்னாக்கா எங்களுக்கு எல்லாம் என்ன தோணும்? டிஎம்கேயோட யூபிடா, டிஎம்கேயோட கைக்குலிடா அப்படின்னு சொல்லிட்டு தோணுமா தோணாதா? உங்களுக்கு என்ன தோணுது? கமெண்ட்ஸை சொல்லுங்க. ஒரு சவரன் நகையும் ஒரு பட்டு சேலையும் கொடுத்தா எங்க வீட்டு பெண்மணிகள் ஓட்டு போட்டுருவாங்களா? யாரா நீ அப்படின்னு சொல்லி தளபதி விஜய் அண்ணா அவர்களை கேட்கறாங்க. நீங்க கோவப்பட்டு யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு போறீங்க. அண்ணன் வீட்டுல இருந்து தாய்மாமன் சீராக அனுப்பப்படும். எப்படி? அண்ணன் வீட்டுல இருந்து தாய்மாமன் சீராக தான் அவர் சொன்னாரு. உங்களை மாதிரி 72 வருஷமா மக்களோட வரி பணத்தை கோடி கோடியா கொள்ளடிச்சு வச்சுக்கிட்டு 72 வருஷமா 2026 வரைக்கும் மக்களுக்கு கொடுத்த பொய்யான வாக்குறுதி ஒண்ணு கூட செய்யாம இருக்கிற திமுக ஓட்டு போட்டுலாமா? நான் ஆட்சிக்கு வந்தா நீட்டு தேர்வை ரத்து செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாம செங்கல் தூக்கிட்டு வந்தாரு துணை முதலமைச்சர் ஐயா அவர்கள், அவருக்கு ஓட்டு போட்டுலாமா? எலெக்ஷன் முடியிற நேரத்துல தோக்க போறோம்னு பயம் வந்த நேரத்துல மக்களுக்கு நல்லது பண்றோம் இலவசமா அப்படின்னு சொல்லிட்டு இலவச பஸ் விட்டு பெண்களை இழிவுபடுத்தி பேசின ஓசி அப்படின்னு சொன்னாரு, அவங்களுக்கு ஓட்டு போட்டுலாமா? எங்க ஆட்சி வந்துச்சு அப்படின்னாக்கா பெட்ரோல் விலை குறைக்கப்படும், டீசல் விலை குறைக்கப்படும், விவசாயியின் கடை ரத்து செய்யப்படும், டாஸ்மார்க் மூடப்படும் அப்படின்னு சொன்ன எங்க அத்தை கனிமொழி அத்திக்கு போட்டுடலாமா ஓட்டு? யாருக்கு போட போறீங்க? 72 வருஷம் கோட்டையை அழிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்த திமுக அப்படின்ற தீய சக்திய ஒரே ஒரு ஆளா தனியா கட்சி தொடங்கி தமிழ்நாட்டு மக்களோட அன்பும் ஆதரவோட வந்திருக்காரு. அடுத்த 50 வருஷத்துக்கு நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. விஜயன் அவர்களுக்கு ஓட்டு போட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு